ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். இதிலிருந்து மசூதியில் பலகை மீது படுத்து பாபா கண்காணிக்கும் தவம் என்ற தலைப்பில் பார்க்கலாம். ஒரு சமயம் ஸ்ரீ சாயி பாபா தாம் படுப்பதற்கு வைத்திருந்த பலகையை பற்றி பேசினார். அப்பலகை 5 அடி நீளமும் சுமார் 15 அங்குல அகலமும் மட்டுமே கொண்டது. அதன் மீது விளக்குகள் ஏற்றப்பட்டு பிடிப்பு எதுவும் இல்லாமல் வைக்கப்பட்டிருக்கும். மசூதி கட்டிடத்தின் மேல் தளத்தின் குறுக்கு சட்டங்களிலிருந்து மெல்லிய நூல் இழைகளால் கட்டி தொங்கவிடப்படும் அப்பலகை. இதில் அதிசயம் என்னவென்றால் அது ஸ்ரீ சாயி பாபாவை எப்படி தாங்கும் என்பது. மற்றொரு அதிசயம், தரையிலிருந்து 6 அல்லது 7 அடி உயரத்தில் தொங்கவிடப்பட்டிருந்த அந்த பலகையின் மீது ஸ்ரீ சாயி பாபா எப்படி தாவி ஏறுவார் என்பதும் எப்படி கீழே குதிப்பார் என்பதும். இவ்வாறு ஏறும் போதும் இறங்கும் போதும் விளக்குகள் கீழே விழாமல் இருக்க வேண்டும். ஸ்ரீ சாயி பாபா நிகழ்த்தும் இந்த அற்புதத்தை காண தாஷ்கனுவும் வேறு சிலரும் சென்றனர். ஸ்ரீ சாயி பாபா கோபத்துடனும் வெறுப்புடனும் பலகையை துண்டமாக உடைத்து விட்டார். ஹரி சீதாராம் தீக்ஷித் ஸ்ரீ சாயிபாபா படுப்பதற்கு ஒரு கட்டில் வாங்கி தர முன் வந்தார். ஸ்ரீ சாயிபாபா, மகள் சாபதியை தரையில் படுக்கவிட்டு நான் மட்டும் கட்டில் மீது படுப்பதா? அதைவிட நான் தரையில் படுத்து மகள் சாபதி மேலே தூங்குவது சிறந்ததாகும் என்று ஸ்ரீ சாயிபாபா கூறினார். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம். ஓம் சாய்ராம்.